நான் மாடி மேலே செடி தொட்டியெல்லாம் இப்படி கல் வச்சு தான் ரெடி பண்ணி செடி வளர்த்துட்ருக்கேன். சன் சைடில் மட்டும்தான் எங்கள் ஹஸ்பண்ட் செடி வைக்க விடுவாங்க. இப்படி உள்ளே வைக்கணுமெங்கி இப்படி கல் வச்சு தான் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதனாலேயே மீஷோவில் ஸ்டாண்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டாண்டு எங்கிட்ட கிடச்சி ஒரு 4 நாள் ஆகுது. ஆனாலும் நான் இன்னும் ஓப்பன் பண்ணலை. எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இது ஆர்டர் பண்ணின அன்னைக்கு எனக்கு ஆஃபர் ப்ரைஸ் வந்து 275 ரூபாய்க்கு 12 பீஸ் கிடச்சிச்சு. ஆனால் என்னையோட இது ரேட்டு 440. ஆர்டர் பண்ணின ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து பார்க்கும்போதே 50 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகிருந்து. இது எப்படி இருக்குது, இது எப்படி செடி தொட்டி வைக்கும்போது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். ஸ்டாண்டு இந்த மாதிரி தான் வந்திருக்கு. 12 பீஸு 275 ரூபா. என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் தான் நினைக்கிறேன். இதை நான் செடி வச்சு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். கரெக்டாக 12 பீஸ் வந்துருக்கு. செடி தொட்டி வைக்கும்போது இந்த அளவு தான் கேப் இருக்குது. இவ்வளோ இன்ச்சு தான் தரையிலேருந்து கேப் இருக்குது. இருந்தாலும் 275 ரூபாய்க்கு 12 பீஸ் ஒர்த்து தான் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆர்டர் பண்ணும்போது ஆஃபர் பார்த்து ஆர்டர் பண்ணுங்க. இப்போது ரேட்டு 440. நான் அப்போ ஆர்டர் பண்ணினது பெனிஃபிட்னு நினைக்கிறேன். இனிமேல் ஆஃபர் போட்டால் இன்னும் ஒரு செட் ஆர்டர் பண்ணலான்னு நினைக்கிறேன். எல்லா ஸ்டாண்டையும் செட் பண்ணியாச்சு. செட் பண்ணின பிறகு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. முன்னாடி இருந்ததை விட இப்போ பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. பழைய 3 கல் உள்ள தொட்டியையும் நான் மாற்றலை. இனி எக்ஸ்ட்ரா ஸ்டாண்டு வாங்கின பிறகு மாற்றலான்னு இருக்கேன். மொத்தம் இங்கே ஃப்ரெண்டு மொத்தம் 9 ஸ்டாண்டும், பேக்கில் ஒரு ஸ்டாண்டு 10 வச்சுருக்கேன். இன்னும் வீட்டுக்கு பின்னாடி 2 ஸ்டாண்டு வச்சுருக்கேன், அதையும் காமிக்கிறேன். ரிமைனிங் 2 ஸ்டாண்டு இங்கே தான் வச்சுருக்கேன். இந்த 2 ரோஜா பாட்டுக்குன்னு தான் வச்சுருக்கேன். ஸ்டாண்டு வைக்கிறதுக்கு முன்னாடி பார்க்கும்போது ரொம்ப அசிங்கமாக இருந்து, ஸ்டாண்டு வச்ச பிறகு ரொம்ப நல்லா இருக்குது. ஃப்ளோரும் நாசம் ஆகாது, சீக்கிரமாக தண்ணியும் காஞ்சி போயிடும். அதனால் ஸ்டாண்டு வாங்குறது தான் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். மீதி உள்ள பாட்டுக்கும் நான் சீக்கிரமாக ஸ்டாண்டு வாங்கலாம் அப்படின்னு முடிவில் இருக்கேன்.